சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, புனையலால் மற்றொரு துணை காணேன். அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிறகிரி பெருமானே. அறியாமைக்கு அனாதி, ஆதி இல்லைன்னு சொல்லிப்பார். அறியாமை அனாதி. அறியாமை எப்போ சொல்ல முடியாது. அப்புறம் அறியாமையோடு நீ எப்பொழுதிலிருந்து தொடர்பு கொண்டுள்ளாய், அந்த தொடர்பும் நமக்கு தெரியாது. இரண்டு அனாதிகளை பார்த்தோம். அறியாமையினால் நமக்கு வருவது பிரமை, மிஸ்டேக் சொல்லி பார்த்தோம். அதனால் துவைதம், இருமை. இருமையினால் நம்முடைய மனதில் குணதோஷங்கள், விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பினால் செயல்கள், செயல்களினால் பாப புண்ணியம், பாப புண்ணியத்தினால் சுகதுக்கம், சுகதுக்கத்தை அனுபவிக்க இந்த சரீரம், சரீரத்தை எடுத்தால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் செயல். இப்படியே ஒரு சம்சார சக்கரத்தை நாம் காலையில் பார்த்து முடித்தோம். ஆக இந்த அறியாமையுடன் கூடி சரீரத்தை எடுப்பதால் மீண்டும் இந்த பிரமை வருகின்றது. பிரமை சொல்லி சொன்னால் மயக்கம். மயக்கமா கலக்கமா, வாழ்க்கையில் தயக்கம், குழப்பமா, நடுக்கமா, எல்லாம் ஒரு நல்ல பாட்டு. ஆக பகவான் இந்த 8வது ஸ்லோகத்தில் இந்த சம்சார சக்கரம், சென்ற ஸ்லோகத்தில் ஜெகத் மித்யா சொன்னார். மித்யா சொல்லி சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லவே இல்லாதது அப்படி சொல்லலை, சூன்யத்தை சொல்ல முடியாதையும் பார்த்தோம். அனுபவத்துக்கு இருக்கு, அறிவினால் பார்க்கும் பொழுது அது இல்லாதது. காணல் நீரை போல, காணல் நீர் அனுபவத்துக்கு தெரியுது, ஆனால் அறிவினால் பார்க்கும்போது உண்மையில் அது நீர் இல்லை. அந்த அறிவை கொடுத்தார். இந்த மித்யா என்ற ஞானம் இல்லை என்றால் ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம். எவ்வளவு நாள் வேதாந்தம் படித்தாலும் வேதாந்தத்துடைய சாரமாக ரெண்டே சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன என்ன சொல்லணும், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. இதுதான் முழு வேதாந்தத்துடைய சாரமான ரெண்டே சொற்களில் சொல்லணும்னா. இந்த உலகம் தோற்ற மாத்திரமே, உண்மையில் இல்லாதது, அனுபவத்துக்கு இருக்கு, அறிவினால் நீக்கி கொள்ளக்கூடியது. ஆனால் உண்மையில் உள்ளது எதுவென்றால் பிரம்ம, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ரெண்டே சொல்லல. ஆக அறியாமை, விபரீத ஞானம், விருப்பு வெறுப்பு, அதை தொடர்ந்து கர்ம, விகர்ம, அகர்ம, இதெல்லாம் பார்த்தோம். கர்ம பலனாக பாப புண்ணியம், அதிர்ஷ்ட பலம், மீண்டும் ஜென்ம, இப்படி தொடர்கின்றது. இதுதான் சம்சார சக்கரம். அடுத்து இவ்வளவு பார்த்த பிற்பாடு இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு உபாயம் என்ன, அதையும் சொல்லணும் இல்லையா. ஒரு பொருள் கிடைக்கிறது சொல்லியாச்சு, அது எங்கே கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அல்லது ஒரு துயரம் வருகின்றது, வரப்போகின்ற துயரத்தை எப்படி நீக்கி கொள்வதற்கு உபாயம் சொல்லணும். ஆக இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு உபாயம் என்ன, அதை இந்த 9வது ஸ்லோகத்தில் உத்தவருக்கு ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்படுகின்றது. ஆத்ம ஞானம் சொல்லி சொன்னால் ஏதோ ஆத்மாவா, ஏதோ ஞானம் அப்படி இல்லை, தன்னை பற்றிய ஞானம். நான் யார் என்பதை பற்றி அறிவுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம் சொல்லி அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்ல அப்படிலாம் பார்க்கக்கூடாது, யாரையும் சொல்றதா இல்லை. நம்மை பற்றிய அறிவு, நான் யார் என்பதை பற்றிய தெளிவு, அதைத்தான் ஆத்ம ஞானன்ற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானன்றாங்க, அது என்னன்னு தெரியலப்பா, ஆத்ம யோகன்றாங்க, ஏதோ போய் வரப்பா. ஆத்மானா வேற யாரும் இல்லை, நம்மைத்தான், நான் தான். ஆக நம்மை பற்றி அறிவை இங்கு தருகின்றார். நேரடியாகவே ஆத்ம ஞானத்தை உத்தவருக்கு உபதேசிக்கின்றார். ஆனால் அப்படி தருவதற்கு முன்பாக இந்த ஞானம் உனக்கு வர வேண்டும் என்றால் 2 விதமான பண்புகள், தகுதிகள் உனக்கு வர வேண்டும். எந்த ஒரு அறிவையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டிலே கூட பார்க்குறோம். பிள்ளைங்க அப்படி இப்படி இருந்தாங்கன்னா நம்ம சொத்தை உடனே கொடுத்துட்றோம், எழுதி வச்சிடுறோம், பைசாவை கொடுத்துட்றோம். வீணாக செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுறது பயம் இருக்கும். அதில் நமக்கு வேறு வழியே இல்லை. திடீர்னு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் நம்ம பார்த்துக்கிட்டா இருக்க போகிறோம். உலகத்தில் ஒரு தலைமுறை சொத்து சேர்க்கும், ஒரு தலைமுறை நல்லா என்ஜாய் பண்ணும், அனுபவிக்கும். 3வது தலைமுறை அதை அழிச்சிட்டு போயிடும். இதுதான் உலகத்தில் நடக்கிறது.
இப்பவுமே அப்படிதான், எங்கேயுமே அப்படிதான். இதுதான் நியதி. அல்லது அடுத்து 2 தலைமுறைக்கு அப்புறம் அது மறுபடியும் வரலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. ஆக இந்த ஞானத்தை உனக்கு தருவதற்கு முன்பாக 2 விதமான பண்புகள் உனக்கு இருக்கணும் என்று 2 ஞான சாதனங்களை ரொம்ப அழகாக இங்கே சொல்லுகின்றார். என்னுடைய உபதேசத்தை கேட்டு இந்த ஞானத்தை இப்படி நீ புரிந்து கொள். ஆக இங்கே ஞான சாதனம், ஞான சாதனத்தை தன்மையை பேசுகின்றார். என்ன 2 சாதனம் சொல்லி சொன்னா, பகவத்கீதையை படித்து நமக்கு தெரியும். ஸ்தித பிரஜ்ஞோட லட்சணத்தை 2வது அத்தியாயத்தில் சொன்ன பிறகு இந்த ஞானம் என்ற மருந்தானது உனக்கு வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா பத்தியமாக 2 விஷயத்தை சொல்றார். இது நம்முடைய நாட்டு வைத்தியம் இருக்கே, சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக், இதெல்லாம் ஒரு பத்தியம் சொல்லுவாங்க. அதனாலே இன்னைக்கு அந்த வைத்தியம் எல்லாம் பாப்புலாரிட்டி இல்லாமல் போயிடுது. நமக்கு பத்தியமே வேண்டாம். இந்த ஹோமியோபதி சாப்பிடும் பொழுது காப்பி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். ஆரம்பம் அவுட்டு. ஆமாம். அலோபதி டாக்டர் என்ன பண்ணுறார், சூடாக ஒரு காஃபி வாங்கி அதில் மாத்திரை போட்டுங்கன்றார். எதை கேட்போம்? உங்களுக்கு பகவான் அங்கே இந்த ஞானம் என்ற மருந்து உனக்கு கொடுத்துட்டேன், அது உனக்கு வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பத்தியமாக 2 விஷயத்த சொல்கிறார். அங்கே சமதமனத்தை தான் சொல்கிறார். 2வது அத்தியாயம் 54வது ஸ்லோகத்துக்கு மேலே நினைக்கிறேன் பத்தியமாக சொல்கிற ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும்போது. மாத்திரை சாப்பிட்றோம், நமக்கு வேலை பண்ணலை, டாக்டர்கிட்ட போகிறோம். போன உடனே நான் சொன்னபடி சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லை டாக்டர், சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த மாத்திரை போட சொன்னேன், சாப்பிட்ட பிற்பாடு இந்த மாத்திரை போட சொன்னேன், அப்படி பண்ணிங்களாண்ணா? எல்லாம் ஒரே வயிற்றுக்கு தான் போகிறது, அதனால நான் அப்புறமா கடைசியில் போட்டுக்கிட்டேன்னா சரியாக வரும். அப்படிலாம் இல்லை. அந்த பத்தியம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கேட்டார், ராத்திரியில் நீங்கள் 4 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும். அவர் கொஞ்சம் அதிகம் தான் சொன்னார். அதில் 2 சப்பாத்தி வச்சுக்கோமே, நீங்கள் நைட்டில் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னையா சாப்பிட்றதுக்கு பின்னையான்னு கேட்டான். என்ன சொல்கிறது? அப்படித்தான் 2 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அதுபோல் இங்கே பகவான் 2 சாதனங்கள் சொல்ல போகிறார். என்ன? தமக சமக. நமக்கு தெரிஞ்சது தான், சாஸ்திர பரிச்சயம் இருக்கணும், தெரிஞ்ச விஷயம்தான். தமக, தமம் சொல்லி சொன்ன இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஒழுக்கம். சமக, சமம் சொல்லி சொன்ன மன ஒழுக்கம். ஞானம் என்ற மருந்து உனக்கு நன்கு வேலை செய்த பலனை தர வேண்டும் என்றால் சமதமம், இந்திரிய ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் மன நிகிரகமும் இருந்தாகணும்னு சொல்லி சொல்கிறார். அது இருந்தால் இந்த ஞானம் உனக்கு நன்கு பலனை தரும். காரணம், இந்த ஞானம் என்பது நம்முடைய மனதில் பெறப்படுகின்ற விஷயம். அந்த மனதில் பெறப்படுகின்ற இந்த அறிவு நன்கு உனக்கு பொருந்தி புரிந்து பலன் அளிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனது இப்படி இருந்தால் அது அதிகமாக பலனை தரும். இப்போ பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் இருக்கா, வாத்தியார் சொல்லி கொடுக்குறது அப்படியே வாங்கிக்கிட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஞானம், அந்த அறிவு என்ன மனசில் நிற்கும். அவன் வீட்டில் கூட படிக்க வேண்டியது கூட இல்லை, அப்படியே மனசில் வச்சுட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதிடலாம். ஏதோ ஒரு பரட்டி பார்த்தா போதும். படிக்கிறதுக்கே என்ன பண்ண, அதனால தான் சொல்லுவாங்க சிறு வயதில் அவங்களுக்கு வேறு கவலை இல்லை, மற்ற விஷயங்கள் இல்லை, விளையாடுவாங்க, மீதி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. அந்த வயதுக்குரிய இது அதுதான். அதனால தான் அந்த வயதில் அதை முடிச்சிடணும். வயது தாண்டி போயிட்டு அதை முடிக்க முடியாது. ஓரெட்டில் பயிலாத ஒழுக்க, ஈரெட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் செய்யாதவனும், 4 எட்டில் பெறாத பிள்ளை, 5 எட்டில் சேர்க்காத செல்வம், 6 எட்டில் சுற்றாத தேசம், அப்படிலாம் சொல்லுவாங்க. 8 எட்டில் சாவாத சவம், பயன் இல்லை இல்லை தானே. 8 8 64 செத்து போன்றார். அதுக்காக அப்படி இல்லை, அதுக்கப்புறம் என்ன கஷ்டமா சொல்கிறார். ஐயா அப்பான்னு சொல்லிட்டு கஷ்டம்தான். அது அந்த காலத்து வாழ்க்கை முறை சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லை, ஏதோ மருந்தெல்லாம் வந்ததுனால நம்ம லைஃப்னுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கு, அது கொஞ்சம் உசந்து இருக்கு. ஆக ஞானம் நம்முடைய மனதில் நடைபெறுவதால் அந்த ஞானத்தை அடைய அதிக பங்கு ரோல் எது பண்ணுதுன்னா மனசு தான் பண்ணுறது. கை கால் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஞானத்தை பெறுறது இல்லையா. பேசுறதுக்கு வாய் பயன்படும், நடக்கிறதுக்கு கால் பயன்படும். ஆனால் அறிவை எது பெறுகின்றது? மனது பெறுவதால் மனதிற்கு சில விதமான பக்குவங்கள், தகுதிகள் தேவைப்படுகின்றது. அந்த முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்கிறார். இந்த அறிவை நீ இந்த தகுதியோடு அடைவாயாகவே ஆகன்னு சொல்கிறார். இந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டுள்ள
ஜீவன் வெளியே வர வேண்டும் என்றால் முதல் ஒழுக்கம் இந்திரிய கிராமம். ஞானேந்திரியத்தை சேர்த்துக்கணும். கர்மேந்திரம், ஞானேந்திரியம் என்ன? அறிவு கருவிகள், கண், காது, இதெல்லாம் நமக்கு பார்த்து கேட்டு பிரத்யட்சமான அறிவை நமக்கு தருகின்றது. அடுத்து செயற்கருவிகள், கை கால்கள்லாம் நமக்கு உலகத்தில் காரியங்களை செய்வதற்கு பயன்படுகின்றது. ஆகவே இது இந்த இந்திரிய 2 ரோலை பண்ணுதான். ஒன்று அறிவை பெறுவதற்கு பயன்படுகின்றது, இரண்டாவது இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் இந்த அறிவு நமக்கு பயன்படுகின்றது. இந்த இந்திரியங்கள் பயன்படுகின்றது. கண்ணில் பார்க்குறோம், கண்ணுக்கு இனிய காட்சிகள், நல்ல இனிய பாடல்கள், சுவையான உணவுகள், இதையெல்லாம் இந்த இந்திரியங்கள் சுகத்தையும் பெறுகின்றது. ஆக 2 ரோல் இருக்கு. பிரத்யட்சமாக உலக அறிவை நாம் பெறுகின்றோம், அதே போல போக சாதனமாக இன்பத்துக்குரிய விஷயங்களை அனுபவிக்கும் இந்திரியங்கள் பயன்படுகின்றது. 2த்துக்கும் அறிவை நாம் பயன்படுத்துகிறோம், இந்திரியங்களை பயன்படுத்தலாம். அது இங்கே யுக்த இந்திரிய கிராமம் சொல்லி சொல்கிறார். நீ உனது அறிவுக்காகவும் அறிவை பெறுவதற்காகவும் உன்னுடைய மேன்மைக்காகவும் இந்த சமதமத்தை இந்திரியங்களை நீ பயன்படுத்தவும். 2 இதில் கலந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஆக பகவான் இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம், இந்திரியங்களை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி சொல்லலை. நிறைய பேர் இது வேற, இது பயன்படுத்தக்கூடாதுன்ற, அது வேண்டான்றாங்க, இது வேண்டான், அப்படிலாம் இல்லை. இந்திரியத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. உடைய இந்திரியத்தை அறிவை பெறுவதற்காக பயன்படுத்து, போகத்துக்காக மட்டும் பயன்படுத்தாது. இப்போ பார்த்தாலும் டிவியே பார்த்துக்கிட்டு இருந்தால் சோடா பாட்டில் கண்ணாடி போட வேண்டும். இப்போ பார்த்தாலும் காதில் ஏதோ ஒன்று வச்சுட்டு கேட்டு அந்த காது செவிடாயிடும். ஆமாம். ஆக என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எதை பார்க்கணும், சிலதை பார்க்காமலும் இருக்கணும். சிலதை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கின்ற கோணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்ரம் கர்ணேபிகி சுனியாம தேவாக, ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் நல்லதே பார்ப்பேனாக, நல்லதே கேட்பேனாக, அப்படி சொல்லியிருக்கு. ஒரு பிரார்த்தனை அற்புதமாக நமக்கு பிரார்த்தனை பண்ண கூட தெரியல. பத்ரம் கர்ணேபிகி சுனியாம, என் கண்கள் நல்லதையே, மங்களத்தை தருகின்ற விஷயங்களையே கண்கள் பார்க்கட்டும், நல்லதையே காதுகள் கேட்கட்டும். கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, இல்லையா, கைகால் கூப்பி தொழில், அப்படிலாம் சொல்லியிருக்கேன். திருவாங்க மாலையில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது அதுக்காக மட்டும் இல்லை, உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்தணும். அதே நேரத்தில் அறிவை பெறுவதற்காகவும் நீ இதை பயன்படுத்து. அது காலப்போக்கில் இந்த சமதமத்தை நன்கு வளர்த்துக்கொள். அடுத்து இன்னொன்று சொல்கிறார், நீ பாரு, பார்க்கிறத சாதாரணமாக பாரு, பார்க்க வேண்டாத ஆரம்ப காலத்தை தவிர்த்து விடு. ஆனால் காலப்போக்கில் நீ எதை பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனால் அதிலிருந்து நீ ஒரு அறிவை அடைய வேண்டும். அதுதான் இங்கே எதை வேணுமானாலும் பாரு, ஆனால் அதிலிருந்து ஒரு அறிவை அடைவதற்காக முயற்சி செய். ராகத்வேஷத்தை அடையக்கூடாதுன்றார். ரொம்ப அழகான கருத்து இது. எதை வேணாலும் பாரு, ஆரம்பத்தில் பார்க்க வேண்டாத பார்க்காத, பார்க்க வேண்டியதை மட்டும் பாரு, பிறகு எதை வேண்டுமானாலும் பார்த்துக்கொள், ஆனால் அதிலிருந்து ஒரு அறிவை நீ அடைந்து விடு. அதை ராகத்வேஷமாக மாற்றிக்கொள்ளாது. ஒன்று பார்த்தா நிலையாமையை பார், இல்லை நிலையான ஒன்று ஆதாரத்தை பாருன்றார். வேற ஒரு கோணத்தில் நிலையாமையை பார். எதுவுமே என்ன, எல்லாத்துடைய தன்மையை அறிந்து கொள், புரிந்து கொள். அடுத்து அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்திய வஸ்துவாகிய ஆதாரத்தை பார்த்து தெரிந்து கொள். அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். யுக்த இந்திரிய கிராமக, உன்னுடைய இந்திரியங்கள் உன்னிடத்தில் பொருந்தி இருக்கட்டும், அது உன்னுடைய நண்பனாக இருக்கட்டும் சொல்கிறார். நம்முடைய இந்திரியங்கள் நமக்கு நண்பனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்க வேண்டாம். காணாத காட்சி கருத்து வந்து காணாமல் வீணால் கழித்து மெலிவேனோ பைங்களையே சொல்கிறார். காணாத காட்சியெல்லாம் பார்க்காதே, தேவையில்லாதெல்லாம் பார்க்காதே, நல்லதை மட்டும் பாரு. பிறகு எதை பார்த்தாலும் அதை நீ உன்னுடைய அறிவின் மூலமாக அதனுடைய உண்மையை புரிந்து கொள் சொல்கிறார். ஆக பார்க்கின்றதெல்லாம் நன்கு பார்த்து அறிவை அடைந்து கொள், உற்சாகத்தை அடைந்து கொள், நல்ல சம்ஸ்காரத்தை அடைகின்ற விதத்தில் அதை நீ மாற்றி அமைத்துக்கொள் சொல்கிறார். இல்லை என்றால் நம்முடைய பகைவனே யாருங்களா, ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்முடைய இந்திரியங்களே சொல்கிறார். ஒரு சுவாமி சொல்லுவார், கண்டவன் பேச்செல்லாம் கேட்காது,
கண்டவன் பேச்சு கேட்க. எப்படி? கண்டவன் பேச்செல்லாம் கேட்காத, கண்டவன் பேச்சு. அழகான வார்த்தை, சொல்ற ஒரே வார்த்தை தான், அது விதம் இருப்பாரு. நம்முடைய பகைவனே நம்முடைய இந்திரியங்கள் தான். சில நேரம் நம்ம சொல்லுது ஏன் பார்த்தேன்னு, இது ஏன் கேட்டேன்னு சொல்லுவோம். ஏன்? நமக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாவனை இல்லை. ஆக உன்னுடைய இந்திரியத்தை ஞான பிரதானமாக மாற்றிக்கொள், போக பிரதானம் ஆக்கி விடாது. போக பிரதானம் ஆக்கி விடாது. போகத்தை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் தெரியுங்களா? நம்முடைய இந்திரியங்களை அது தேய்த்து விடும். நச்சிகேதன் யமதர்மராஜாட்ட அதான் சொல்றான், போகங்களுடைய இந்திரியங்களை தேய்த்து விடும், மாய்த்து விடும். அது போகத்தை கொடுக்கும் பொருளாக இருந்தாலும் அதை ஞானத்தை தரும் பொருளாக மாற்றிக்கொள் சொல்றார். அதான் யுக்த இந்திரிய கிராமக. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அடுத்தது யுக்த சித்தக. இங்க சித்தம் சொன்னா மனம். உன்னுடைய மனது கட்டுப்பாட்டுடன் இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும். ஆக மனதை ஒழுங்குபடுத்திக்கொள், இந்திரியங்களை முறைப்படுத்திக்கொள். கட்டுப்படுத்து என்கிற வார்த்தையை விட கூட இது நல்லா இருக்கு. அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், ஐந்தும் அடக்கி அமரரும் அங்கில்லை சொல்வார். ஆக அவைகளை முறைப்படுத்திக்கொள், சரி செய்து கொள், ஒழுங்குபடுத்திக்கொள், சீர் செய்து கொள், செம்மை செய்து கொள் சொல்றார். ஆரம்பத்தில் சில நேரத்தில் அதெல்லாம் தேவை இருக்கின்றது. அதை ரொம்ப அடக்கி ஆளுவதெல்லாம் பிறகு என்ன ஆயிடணும், அதனுடைய இயல்பாகி விட வேண்டும். ஆக இந்திரியங்களைப் போலவே மனதும் இருக்கட்டும், கட்டுக்குள் இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும். உன்னுடைய மனதை ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொள். அதுதான் 2 கண்டிஷன் தான். மறுபடியும் அங்கே பார்த்து வீணாகிடாது. பார்ப்பதையெல்லாம் அறிவை பெறுவதற்காக பயன்படுத்திக்கொள். நன்மை தரும் கருவியாக மாற்றி அமைத்து இருந்து கொள். இது ஒரு ஞான சாதனமாக்கிக்கொள். இந்திரியங்களை ஞான சாதனமாக்கிக்கொள். அதுதான் கோயில் வழிபாட்டுக்கு சென்றாலே நமக்கு அங்கே என்ன இறைவனுடைய அந்த திருக்காட்சியை, அந்த திருமேனியை அலங்காரம் செய்து அழகுபடுத்தி நம்முடைய கண்கள் அப்படியே பார்க்குது. அந்த அழகை மனசு ரசிக்கின்றது. அங்கே இருக்கிற தூப தீபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல சுகந்தமான ஒரு அனுபவம். அந்த வாசனைகள் எல்லாம் அந்த தெய்வீகமான ஒரு மனத்தை நமக்கு உணர வைக்கின்றது. இந்த சந்நிதியிலேயே இது எல்லாத்துக்கும் அங்கே இடம் இருக்கு. அதையெல்லாம் அப்படி மாற்றிக்கொள்வதற்காக நான் கோயில் பக்கமே போகிறதில்லைன்னா என்ன பண்ணுறது? அது அடுத்த பகுதி அறிவை அழகாக பகவான் தருகின்றார். இறுதியில் நாம் என்ன அடைய வேண்டுமோ அதை ஆரம்பத்தில் இங்கே சொல்லிடுறார். இதம் ஜெகத். அப்படி அடைந்த பிறகு பொறிப்புலன்களை மனதை ஒழுங்குபடுத்தி ஞான சாதனமாக ஆக்கிய பிறகு இந்த உலகத்தை நீ பார்த்து அனுபவிக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஒரு அறிவு இருக்க வேண்டும்? ஆத்மனி ஈக்ஷஸ்வ. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற ஸ்லோகத்தில் உன்னிடத்தில் பார்ப்பவனாக நீ அதை ஆக்கிக்கொள். அவைகளை உன்னிடத்தில் பார், உன்னை என்னிடத்தில் பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைத்தையும் ஈஸ்வர சொரூபமாக பார் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோடு 5 வயங்குயிர் யாவுமே, அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. தாய்மன்னர் தான் சொல்றார். எங்கெங்கு பார்த்தாலும் அவ்வுயிர்க்கு இல்லையா, எவ்வுயிர்க்கும் அவ்வுயிர்க்கு அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரம் எல்லாவற்றும். அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்றார். இந்த உலகத்தை உன்னிடத்தில் பார். ஆனால் இந்த வாக்கியம் சாதாரண வாக்கியம் இல்லை. இந்த உலகத்தை நம்ம இடத்துல பார்க்க முடியுமாண்ணா? நம்மளை தான் அங்கே தொலைச்சிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கெங்கே வச்சுட்டோம். இது உத்தமமான ஞானம். இது ரகசியத்தில் பெரிய ரகசியம். இது இப்படி சொன்னால் என்ன புரியுதுன்னா ஒன்றுமே புரியல. அதனால தான் ரகசியம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு ரகசியத்தை சொன்னால் புரிஞ்சிடும், சிலது சொன்னாலும் புரியாது. சொன்னாலும் புரியலன்னா அது ரகசியம் என்ன? ரகசியமாக தான் இருக்கும். ஆமாம். ஆக ஆத்மனி இதம் ஜெகத் ஈக்ஷஸ்வ. இந்த உலகத்தை உன்னிடத்தில் பாருன்றார். இந்த உலகம் முழுவதும் நீயாக உன்னிடத்திலே பார், அனைத்தும் நீயாக பார். அனைத்துமாய் நின்றாயே யான் வேறும் நின்னை நினைக்குமாறு நிகழ்த்தாய் பராபரமே சொல்லுவார். எல்லாமே நீயே ஆகிட்ட பிற்பாடு அங்கே நினைக்கிறதோடு நான் எங்கே இருக்கேன்? அனைத்துமாய் நின்றாயே யான் வேறும் என்னை நினைக்குமாறு இங்கே நிகழ்த்தாய் பராபரமே. ஆகவே இது புரியலையே சொன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கை, இதை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கை. இதோட அர்த்தம் என்ன சொன்னா, உண்மையில் நாம் உலகத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா
அதை ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கிறோம், நாம சப்ஜெக்டா பிரிந்து நின்று பார்க்கின்றோம். பகவான் நேரடியா சொல்றார், உத்தவனே இந்த உலகத்தை நீயாகவே பார், உன்னிடத்தில் பார். ஆனால் இப்ப எப்படி இருக்கோம், இந்த உலகத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் திருப்பி அப்படியே போட்டுறார் பிளேட்டை, இந்த உலகத்தை உன்னிடத்தில் பார், என்னையும் உன்னிலிட்டேன் உன்னையும் என்னிலிட்டேன். இந்த உலகமே உன்னை சார்ந்திருப்பதாக நீ பார். உண்மை அதுதான். உலகத்துக்கு நீயே ஆதாரமானவன் என்பதை உணர்ந்து கொள். இந்த உலகமே உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. உலகுக்கு இருப்பை தந்தவன் நீதான். இதை புரிஞ்சுக்கிட்டா நீ தான் இந்த உலகத்தை ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு சொல்ற. எனக்கு என்னது அது இல்லை இது இல்லை, இந்த உலகமே நீ தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அரை கிரவுண்ட் எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஏன் வருத்தப்படுறது? விஸ்வரூப தரிசன யோகம் அதுதானே. கயிற்றில் இருக்கிற பாம்புக்கு இருப்பை கொடுத்தது நான் தான். அப்படி இந்த ஜெகத் உலகம் ஆத்மனி ஈக்ஷஸ்வ உன்னிடத்தில் இருப்பதாக நீ உணர்ந்து கொள். இந்த உலகம் உன்னை சார்ந்து இருக்கின்றது, நீயே ஆதாரம். இந்த உலகம் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருத்தல் இருக்க உன்னிடம் இருந்து வந்தது. நான் ரொம்ப உயர்ந்த ஒரு வார்த்தை இதுதான். இந்த ஆத்ம சாதனத்தில் உச்சபட்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது பகவான் எடுத்த உடனே முன்னாடியே சொல்லிடுறார். பகவத்கீதையில் அப்படி தான் சொல்லிடுறார். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரையிலும் ஆத்மாவோட லட்சணங்களை அழகாக சொல்லிடுறார். பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறார். எடுத்த உடனே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறார். நீ சைத்தன்ய ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். இந்த உலகம் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகம் முழுவதுமே ஆத்ம ஈக்ஷஸ்வ உன்னை சார்ந்துள்ளது, உன்னையே ஆதாரமாக கொண்டுள்ளது. இது பகவானுடைய உபதேசத்தினுடைய ஒரு படி, டீச்சிங் ஒரு படி. இந்த உலகத்திலே இருக்கு அல்லது வேதாந்த உபதேசத்தில் உலகத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம்தான். ஒன்று, இந்த உலகம் என்றால் என்ன, அதன் தன்மை என்ன. நாரத மகரிஷி கைலாயத்தில் சிவனும் பார்வதியோட முருகனும் பிள்ளையார் இருக்கும்போது என்ன பண்ணுறார், ஒரு கனியை கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்தோன்னு என்ன பண்ணுறார், ஆமாம் உலகத்தை சுற்றி வரணும்னு சொன்னார். பிள்ளையார் கேட்டுறார், உலகம் என்றால் என்ன, அம்மா அப்பா என்ன, உலகமே அம்மா அப்பா உலகம், சரி உங்களை சுற்றி வரேன் கொடுக்கணும்னு வாங்கிட்டார். இந்த கருத்து எங்கே கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த உலகம் என்றால் என்ன, அதன் தன்மை என்ன, நீ இந்த உலகத்தை அனுபவிக்கும் உன்னுடைய தன்மை என்ன, நீ உலகம், நீ அடுத்து இறைவன், 3 தான் இருக்கு. இதில் உலகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய நீ என்றால் யார் தெரிஞ்சுக்கணும், இறைவன் அவனுடைய தன்மை என்ன, இது 3க்கும் உள்ள தொடர்பு என்ன. இது புரிஞ்சதுன்னா இந்த பிறவி எடுத்துடைய பிரயோஜனமே அடைந்து விட்டேன்னு சொல்லி அர்த்தம். 3 தத்துவம் தான் இருக்கு. எந்த தத்துவம் உள்ள பார்த்தா அந்த 3 பற்றி விசாரம் இருக்கும். ஜெகத்து, ஜீவன், ஈஸ்வர ஸ்வரூப விசாரம். ஆகவே இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் உன்னை சார்ந்துள்ளது, உன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, நீதான் இந்த உலகத்துக்கு ஆதாரம். ஈஸ்வரர் எங்க போனார் சொல்லி சொன்னார். பகவான் என்பது யார், அது அடுத்த வரியில் சொல்றார். எங்கும் வியாபித்துள்ள உன்னை, ஆத்மாவாகிய உன்னை என்னவா என்னிடத்தில் பார் சொல்லிடுறார். இந்த உலகத்தை உன்னிடத்துல பார். அப்புறம் கடவுள் எங்க இருக்காருன்னா, எங்கும் வியாபித்துள்ள என்னை, என்னிடத்தில் உன்னை பார்த்துக்கொள். புரியுதா பாருங்க. உலகமா நீ பாரு, என்னை உன்னிடத்தில் பார். அப்போ உலகத்தை உன்னிடத்தில் ஒடுக்கி விடு, உன்னை என்னிடத்தில் ஒடுக்கி விடு. அறிவுபூர்வமாக இது புரிஞ்சதுன்னா அகம் பிரம்ம முடிஞ்சு போச்சு. அப்போ அந்தர்யோகத்தை முடிச்சிடலாம். அடுத்த அந்தர்யோகத்தில் வேண்டாங்க சாமி. எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கின்ற என்னிடத்தில் நீ என்னவாக பார்க்க வேண்டும், உன்னையாகவே நீயாகவே பார். நானும் வேறு நீ வேறு இல்லை, 2 ஒன்று தான். ஆக உலகத்தை உன்னிடத்தில் ஒடுக்கி விடு, உன்னை பிரம்மனாக பார். இதுதான் இங்கே டீச்சிங். உலகத்தை நீக்கி, உலகம் என்ற இது உலகம் என்ற எண்ணத்தை நீக்கி நீயே இதற்கு ஆதாரம் என்று புரிந்து கொள்.
உன்னை நானாக அனைத்துமாக ஈஸ்வரனாக விளங்குகின்ற என்னிடத்தில் பார். பிரம்மனாக பிரம்மமாக உன்னை புரிந்து கொள். இதற்கு மேலே உபதேசமே இல்லை, முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறார். புரிஞ்சுதுன்னா ஓவர், உபதேசம் முடிஞ்சது. புரியல என்ன பண்ணணும்? தொடர வேண்டும். அகம் ஆத்மா, நான் ஆத்மா, அகம் பிரம்ம, ஆத்மாவாகிய நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன். அப்போ இந்த உலகம் என்ன? உண்மையில் இந்த உலகம் மித்யா. இதுதான் வேதாந்தம். நான், உலகம், ஈஸ்வரன், இதை பற்றிய உண்மையை, இதுக்குள்ள தொடரை புரிந்து கொண்டால் வேதாந்தத்தை புரிந்து கொண்டதாக அர்த்தம். நான் அறியாமையினால் அனாத்மாவாகிய உலகத்தை என்னுடைய அங்கமாக நான் நினைத்து கொண்டுள்ளேன். ஆகவே இந்த உடல் ஜகத்துக்கு சொந்தம், அதை ஜகத்துக்கு கொடுத்துடுன்றார். இந்த உலகத்தை ஜகத்துக்கு கொடுத்துடு. நாம் எடுத்துக்கிட்டு அப்பா போகிறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? என்ன எடுத்துகிட்டு போக முடியும்? உடலை எடுத்துகிட்டு போக முடியும். இந்த உடல் உலகத்துக்கு சொந்தம். ஆக இந்த உடலை உலகத்துக்கு கொடுத்துடும். அது மித்யா என்று முடிவு செய்துவிடும். ஜெகம் பொய் என்று தம்பட்ட மடியே. இந்த உலகம் கனவு என்று துணிந்தான் சொல்லி சொல்வார் கைவேல் நவநீத ஆசிரியர். இது நிஜம் நினைச்சுக்காது. ஆனால் கனவுன்னு நினைச்சிட்டு 1 மணிக்கு பசி எடுத்தா போய் சாப்பிட்றோம், அது கனவான்னு சொல்லி கேட்காதீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். அறிவில் இருக்கிற தெளிவு இது நமக்கு. இந்த உலகம் மித்யா என்று முடிவு செய்து விடு. நீ யார்? ஆத்மா. நான் யார்? பிரம்மன். ஆத்மா பிரம்மன் என்ன? வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆக பல ஆத்மா இல்லை, இருக்குது ஒரே ஆத்மா. ஆகத்தான் சொல்கிறார் இதம் ஜெகத்து ஆத்மன் என்பதை ஒரு உதாரணத்தில் போடுற. கனவுல ஒரு உலகம், கனவை பார்த்துட்டு நனவுக்கு வந்த பிற்பாடு தெரியுது அதெல்லாம் எனக்குள் தான் இருக்கின்றது, நான் தான் அதற்கு ஆதாரம். அதே போல் இந்த உலகத்தை எதையெல்லாம் உலகத்தில் பார்த்தேனோ அவையெல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது. ஆக இவற்றையெல்லாம் நான் தான் சிருஷ்டி பண்ணேன், நான் தான் அதனுடைய இருப்புக்கு காரணம். அது என்னிடத்தில் நடந்துள்ளது, என்னிடத்திலே ஒடுங்கி விட்டது. இதை சொப்பனம்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றார். கனவில் பார்க்கப்பட்ட இந்த உலகமானது உன்னிடத்தில் எப்படி உன்னுடைய என்ன வடிவமாக இருந்ததோ அது போல இந்த உலகமும் அப்படி உள்ளது. ஆக மாயாமயமான உலகம் ஈஸ்வரனை சார்ந்தது, மனோமயமான உலகம் உன்னை சார்ந்துள்ளது. மாயாமயமான உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நான் பிரம்மனாக இருப்பதால் மாயா உலகம் என்னை சார்ந்தது, மனோமய உலகம் என்னை சார்ந்தது. நான் யார் என்றால், நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம். நான் மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், என்றும் உள்ளவன், எங்கும் உள்ளவன், ஆனந்த வடிவினன். இதுதான் இங்கே உபதேசம். இப்படிப்பட்ட மனதை உடையவனாக இருந்து இப்படிப்பட்ட அறிவை நீ அடைவாயாக என்று ஞானத்தை ரொம்ப அழகாக உபதேசித்தார். இனிவரும் ஸ்லோகங்களிலும் ஆத்ம ஞான பலன், ஆத்ம ஞானத்தை உடைய ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லுவார். அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வேற ஒரு சப்ஜெக்டுக்கு போக போறார். இங்கு பகவான் உத்தவனை பார்த்து நேரடியாக பேசுகிறார். இந்த 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகங்களும் ஞானியினுடைய வர்ணனம், ஞான பலன். ஆமாம், இப்படிப்பட்ட ஞானிகளுடைய மனம் எப்படி இருக்கும், அவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, ஞானியினுடைய மகிமை, ஞானத்தின் மகிமை, ஞான பலம், இந்த 3ஐயும் இந்த ஸ்லோகங்கள் பேசுகின்றது. ஞானியை புகழ்வதால் ஞானத்தை புகழ்ந்ததாக அர்த்தம். ஆமாம், வைராகியை வணங்குவது என்பது வைராகியத்தை வணங்குதல் சொல்லி அர்த்தம். இசை மேதையை புகழ்வதனால் இசையை கௌரவிக்கிறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை புகழறதுனால ஸ்போர்ட்ஸை நாம் என்ன பண்ணுறோம், ப்ரமோட் பண்ணுறோன்னு அர்த்தம். இதெல்லாம் இங்கே ஞான மகிமை. ஞானி எப்படி இருக்கான், ஞானி ஞானத்துடன் விஞ்ஞானத்துடன் பொருந்தி இருப்பான்னு சொல்லி சொல்கிறார். ஞான விஞ்ஞானம், ஞானத்துடன் சொல்லி சொன்னால் தன்னை பற்றி அறிவுடன் அவன் பொருந்தி இருப்பான். விஞ்ஞானம் சொல்லி சொன்னால் அந்த ஞானத்தில் நிலை பெற்றிருப்பான், ஞான நிஷ்டன் சொல்கிறார். ரெண்டு சொன்ன விஞ்ஞானத்துடன் பொருந்தி இருப்பான்னு சொல்லி சொன்னான். அந்த ஞானத்தில் நிலை பெற்றவனார், ஞானத்தோடு இருப்பான், அந்த ஞானத்தில் பொருந்தியவனாக இருப்பான். நாம் எப்படி இருப்போம், எல்லாருக்கும் ஞானம் இருக்குது. என்ன ஞானம், கோபப்படக்கூடாதுன்ற அறிவு நம்மகிட்ட இருக்குது, பொய் சொல்லக்கூடாது அறிவு நமக்கு இருக்குது, புறம் சொல்லக்கூடாதுன்னு அறிவு இருக்குது, பொறாமப்படக்கூடாதுன்னு அறிவு இருக்குது, பேராசைப்படக்கூடாதுன்னு அறிவு இருக்குது.
எல்லா அறிவும் இருக்கு. ஆனா அப்படி இருக்க முடியுதா? ஏன்? அதுல பொருந்தி இருக்கிற மனசு இல்லை. சட்டுன்னு கோபம் வந்துடும், சட்டுன்னு எதையா சொல்லிடுறோம், கடினமான வார்த்தையை பயன்படுத்திடுறோம். அறிவில்லாத அந்த வேலையை பண்றோம், அறிவோட தான் பண்றோம். அதுக்கு காரணம் என்ன? இயலாமை. அப்படி இருக்க முடியல, அந்த அறிவில் பொருந்தி இருக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஞானி, நான் ஆத்மா என்ற அறிவும் அவனுக்கு இருக்கு. அந்த ஞானத்தில் நிலை பெற்றும் பொருந்தியும் இருக்கின்றான், நிஷ்டனாகவும் இருக்கின்றான். அதுதான் ஞானியானும் ஞானத்துடனும் விஞ்ஞானத்துடன். விஞ்ஞானம் சொல்லி சொன்னா ஏதோ ஞானத்தோட ஏதோ சயின்ஸ்லாம் படித்து வச்சிருப்பான், அப்படிலாம் அர்த்தம். இங்கே விஞ்ஞானம் சொல்லி சொன்னான் அவன் அந்த அறிவில் பொருந்தியவனாக, தான் யாரோ தான் என்னவாக தன்னை புரிந்து கொண்டானோ, நான் ஆத்மா என்ற அறிவு அவனுக்கு எப்பொழுதும் மனதில் இருக்கும். இருங்க, ஞானம்னா நான் ஆத்மான்ற அறிவை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்ல முடியுமா? ஆசிரமத்தை விட்டுட்டு வந்துட்டு சொல்ல முடியுமா? அந்த அறிவு அவனுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. அந்த அறிவில் பொருந்தியவனாக இருக்கிறான். அதுதான் ரொம்ப பேருக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தின்படி செயல்பட முடியவில்லை என்பதுதான் நமக்கு ப்ராப்ளமே. ஆக ஞானத்துடன் விஞ்ஞானத்துடன் கூடியவன். ஞானம் என்றால் ஞானம், அறிவுன்னு சொல்லி அர்த்தம். விஞ்ஞானம் என்றால் ஞான நிஷ்டை. பகவான் கீதையிலே ஞானி என்ற வார்த்தையை சொல்லும்போது ஞான நிஷ்டனை தான் குறிக்கிறார் பல இடத்துல. ஞானத்துடனும் ஞான நிஷ்டையுடன் இருப்பான், அவனுக்குத்தான் இந்த பலன் சொல்லி சொல்றார். முதல்ல அறியாமல் துயரப்பட்டுக்கிட்டு இருப்போம், அடுத்து அறிவு துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்? முதல்ல அறியாமை, பிறகு அந்த அறிவில் இருக்க முடியாத இயலாமை. அறியாமைலாம் தப்பு பண்ணுவோம், பிற்பாடு அறிவு தப்பு செய்து துயரப்படுவோம். ஞானத்தை அடைந்தாலும் விபரீத பாவனைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம அந்த அறிவில் இருக்க முடியாமல் செய்துவிடும். நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருப்போம்? இந்த உடலாக நினச்சிருப்போம், மனமாக நினச்சிருக்கோம், வேறு என்னென்னவோ நினச்சிருப்போம். அடிக்கடி அந்த உடல் பற்றிய எண்ணம், மனசு பற்றிய எண்ணம், மற்ற குணங்கள் பற்றிய எண்ணங்களை ப்ரீடாமினண்ட்டாக இருக்கும். இந்த ஞானமானது எங்கேயோ பலகீனமாக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும். அதான் சொல்லுவோம், இந்த ஞானம் ஒல்லியாக இருக்கு, நோஞ்சானா இருக்கு. இந்த உடல் மனம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பயில்வானா இருக்கு. சினிமாவில் ஹீரோ ஒல்லியாக அப்படி இருப்பார், வில்லன் குண்டா வருவார். ஆனால் ஒல்லியாக இருக்க ஹீரோ என்ன பண்ணுவார்னா 2 அடி கொடுத்த உடனே பயில்வான் அங்கே விழுந்துடுவார். அதுக்காக தான் அவர் பைசா வாங்கியிருக்கிறார் நடிக்கிறதுக்கு. நம்ம மனசுலையும் அறிவு நோஞ்சானா இருக்கு, ஆத்ம அறிவு. மற்ற விவகாரங்கள் பயில்வானா இருக்கு. அதனால் என்ன ஆகின்றது? இந்த அறிவு நோஞ்சான் தோத்து போயிடுது. ஆகையினால இந்த அறிவில் நிலை நிற்பதற்கு இந்த அறிவை பலப்படுத்த வேண்டும், ஞானத்தில் நிஷ்டை அடைந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கே ரொம்ப அழகாக சொல்றார், ஞான சம்யுக்தக. சென்ற ஸ்லோகத்தில் யுக்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினார், பொருந்தியவன். இங்கு ஞான சம்யுக்தக, ஞானத்தில் பொருந்தியவன். கீதையிலும் கூட பார்த்திருக்கிறோம் இந்த கருத்தை எல்லாம். ஆக சரீரம் எடுத்த எல்லா ஜீவராசிகள் எடுத்து அடுத்து அவன் எப்படி பார்ப்பான் அந்த உலகத்தை ரொம்ப அழகா சொல்றார். ஜடப்பொருளை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அது ஒரு பொருளாகத்தான் பார்ப்போம். அந்த பொருளில் அவனுக்கு மோகம் இல்லை. ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே தாய்மனர் சொல்வார். ஓட்டையும் தங்கத்தையும் பார்த்தா ரெண்டுத்தையும் எப்படி பார்ப்பார்னா, அவர் ஓடும் தான் தெரியும், தங்கன்னு தான் தெரியும். ஆனால் அவர் மனசில் ரெண்டுத்தையும் கொடுக்குற வேல்யூ ஒரே மாதிரி கொடுப்பார். இது வேறு சில பேருக்கு ஞானம் பிற்பாடு அவருக்கு எல்லாம் வேற மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஆகிடுச்சுன்னா சாமிங்க சொல்லுவாங்க, டாக்டரேட்டில் போய் கொஞ்சம் கண்ணெல்லாம் செக் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரியங்கள்லாம் இந்த உலக விவகாரத்தை எல்லோரும் பார்க்கிறா போல தான் ஞானிகளுக்கும் பார்க்க வைக்கும். இந்திரியங்களுடைய வேலையை அதுதான். அவருக்கு மனதில் புரிந்து கொண்ட விஷயத்தினால் அதோட தன்மை ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான். இப்போ என்ன இருக்குது? அது பெருசாக ஒன்றும் இல்லை, அப்படி போவாங்க. ஆக இந்த சரீரம் எடுத்த எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவர்கள் தங்களையே அல்லது தானாகவே தன்னையே பார்க்கின்றார்கள். தன்னை பார்ப்பது போலவே பார்ப்பார்களாம் இந்த ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றவர்கள். ஆத்ம பூதக, அவர்களாகவே பார்க்கின்ற அவர்கள் எல்லாவற்றையும் தன்னையே அங்கு பார்க்கின்றார். எல்லாவற்றும் தன்னையே அவர்கள் பார்ப்பார்கள். தான் என்ற தனித்தன்மை நீக்கி கொண்டவர்கள் எல்லா ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது தன்னையாக பார்க்கின்றார்கள். அவர் சொன்னார் ஒரு உதாரணம்,
தவளையை பாம்பு விழுங்கும் பொழுது பார்க்கிற ஞானி என்ன பார்ப்பானா, நான் தான் அந்த தவளை விழுங்குறேன்னு பார்ப்பானா. அப்போ அவர் என்னவா நினைக்கிறார், அங்கே பாம்பு முழுங்கும் பொழுது, அதுபோல் இட்லியை நாம் சாப்பிடும் பொழுது முழுங்கும் பொழுது நம்மையே தான் நாம் முழுங்குறோன்னு நினைச்சிடணும். என்ன, ரெண்டும் இல்லை, காண்பான் காட்சி அதெல்லாம் இல்லையே, எல்லாமே ஒன்று தானே. ஆக ஆத்ம பூதக, எல்லா சரீரங்களில் உள்ள ஜீவனாக இவன் தன்னை உணர்கின்றான். இவனுடைய மனமானது ஞானியுடைய மனம் ரொம்ப அழகாக இங்கே வர்ணிக்கின்றார். ஞானியுடைய மனம் என்ன இருக்கான், கடைசியில் ஆத்மா என்ற சொல் இங்கே இருக்கு. அது என்ன சொல்ல, மனம் சொல்லி அர்த்தத்தை கொடுத்துட்டு இவன் ரொம்ப மேலானவன், தன்னுடைய திருப்தியிலும் சந்தோஷத்திலும் அவனுடைய மனமானது எப்பொழுதும் சமமாகவே இருக்கும். அவனுடைய மனம் எப்பொழுதும் திருப்தியையே அடைந்திருக்குமா, எதில் அதிருப்தியே அவனுக்கு இருக்காது. இதெல்லாம் கிடைச்சி எதிர்ச்சாலாப சந்துஷ்டாக பகவான் சொல்லுவார், எல்லாவற்றிலும் திருப்தி இருக்குமா. இந்த திருப்தி எதனால் இவனுக்கு வந்தது என்றால், எதனால் இவனுடைய மனதை திருப்திப்படுத்தி வைத்துக் கொண்டுள்ளான்னு சொல்லி சொன்னான். அஜ்ஞானியுடைய மனசெல்லாம் நிபந்தனையோடு இருக்கு அவன் திருப்தியா இருக்கிறதுக்கு. இவனுக்கு எந்த நிமித்தமும் இல்லை, நிபந்தனையும் இல்லை. ஆகவே ஞானியினுடைய மனம் எப்பொழுதும் திருப்தியா இருக்கு. சரி, ஞானி அப்படி திருப்தியா இருக்குது, வேற எதாவது சோர்ஸ் இருக்கா சொல்லி சொன்னா, ஆத்ம நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவு அவனுக்கு இருப்பதனால் அவன் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கான். அவனுடைய திருப்தியை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, யாராலும் அதை நீக்கவும் முடியாது. நானே அந்த திருப்தியினுடைய சொரூபம் என்று புரிந்திருக்கின்றான். ரொம்ப அழகா சொல்றார். சரி, இவனுக்கு அதனால என்ன பலன் கிடைக்கின்றது, எல்லார் ஆத்மாவும் தானே ஆக இருப்பதாக உணர்ந்து கொண்டவன். ஆகவே அவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன சொல்லி சொன்னார், இன்னும் அழகா சொல்றார். சிஷியனாகிய உத்தவரை பார்த்து கிருஷ்ண பகவான் சொல்றார், ஏ உத்தவா, நீ இந்த அறிவை நீ பெற்று விட்டால் எதனாலும் தாக்கப்படாத மனநிலையை நீ பெற்று விடுவாய், எதனாலும் தாக்கப்பட மாட்டாய். ஆமா, உனக்கு வருகின்ற தடைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த தடைகளிலிருந்து நீ தாக்கப்படாமல் இருந்து விடுவாய். நீ விரும்பியதை அடைந்தாலும் சந்தோஷமா இருப்ப, உனக்கு விரும்பாதது உன்னை அடைந்தாலும் அதிலும் நீ திருப்தியாகவே இருப்பாய். நம்மளால இருக்க முடியுமா பாருங்க. எது வருதோ, நமக்கு விரும்பியது வந்தா சந்தோஷம், விரும்பாதது வந்தா கஷ்டமா தான் இருக்கு. நாம் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ அதற்கெல்லாம் தடை வந்தால் அது என்ன, ரொம்ப அழகா சொல்றார். நம்முடைய லட்சியத்தில் இடையில் ஏதாவது வந்து நின்றால், நந்தி போல வந்து நின்றா என்ன பண்றோம், அந்தராயக இல்லையா, உடனே கோபம் முதலெல்லாம் வந்து விடுகின்றது. ஞானிக்கு அப்படி இல்லை, எந்த சூழ்நிலையும் நீ தாக்கப்பட மாட்டாய். உடம்பிற்கு இன்ப துன்பம் வரலாம், ஆனால் இவன் மனதில் அவைகளை எப்படி பார்க்க வேண்டுமோ, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு மனதில் துயரமில்லாமல் இருக்க பழகியுள்ளான் ஆத்ம ஞானத்தினால். அதனால் நீ தாக்கப்பட மாட்டாய் என்று ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து 11வது ஸ்லோகத்தில் இன்னும் அழகா சொல்றார், ஞானிக்கு வேதமும் கட்டளை இடுவதற்கு வழி இல்லை, அவன் வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன் சொல்றார். ஞானியை யாரும் இப்படி செய் அப்படி செய் சொல்லவே முடியாது, கட்டளை இட முடியாது சொல்றார். இப்படி செய்யாத என்று யாரும் கட்டளை இட முடியாது. ஆனால் மக்களானவர்கள், சாதாரண மக்கள், அந்த ஞானின்னா அவர் அப்படிதான் இருக்கணும், இந்த ஞானின்னா இப்படிதான் இருக்கணும், அப்படி நாம சில கட்டளை இடுறோம் இல்லையா. நாம இடுற கட்டளை என்ன தெரியுங்களா, அந்த ஞானிக்கு ஞானத்தை தவிர மீதி எல்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அந்த ஞானிக்கு இப்படி இருந்தா அவர் ஞானி இல்லை, அப்படி இருந்தா அவர் ஞானி இல்லை, ஞானத்தை தவிர மீதி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். இவ்வளோ அவருடைய ஞானத்தின் அளவு என்னன்னா, எவ்வளோ பெரிய தாடி இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம். அவருக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது அழுக்கு பிடிச்சவராக இருக்கணும், நகை நிறைய வளர்ந்துருக்கணும், ஜடாமுடி போட்டிருக்கணும், நிறைய கண்டிஷன். ஆனால் ஞானி யாருடைய கட்டளைக்கும் கட்டுப்படுவதில்லை. இங்கு ஞானிக்கு யாருடைய கட்டளை ரொம்ப பெருசு தெரியுங்களா, பக்தருடைய கட்டளையா பகவானுடைய கட்டளையா சொல்லி சொன்னா, பகவானுடைய கட்டளை தான் பெருசு ஞானிக்கு. அந்த பகவானுடைய கட்டளை எதில் இருக்கு, வேதத்தில் இருக்கு. வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பகவானுடைய கட்டளை வேதத்தில் இருக்கின்றது. இப்படிதான் இருக்கணும் விதி, இப்படிதான் இருக்கக்கூடாது நிஷேதம். ஆமாம், அதன் மூலமாக பகவான் எல்லாருக்கும் ஒரு கட்டளை இட்டு இருக்கின்றார், வேதத்தின் மூலமாக, சாஸ்திரத்தின் மூலமாக.
இது தர்மம், இது அதர்மம், இது கடமை, இது செய்யக்கூடியது, செய்யக்கூடாது என்பதெல்லாம். ஆகவே ஞானிக்கு என்ன சொல்லி சொன்னா, அவன் ஏற்கனவே இவைகளை பழகி தர்மமாக வாழ்ந்து அதர்மத்திலிருந்து விடுபட்டு தர்மஸ்வரூபமாக வாழ்ந்து கர்ம யோகத்தை செய்து பக்தி யோகத்தை செய்து ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிஷ்டை உடையவனாக இருப்பதனால் அவனுக்கு யாரும் சென்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. அவனே தர்மஸ்வரூபமாக இருப்பவன். ஆகவே அவனுக்கு என்ன, வேதம் கூட கட்டளையிடாதுன்னு சொல்லி சொல்றார். ஒழுங்கா இருக்கிற இடத்துல போய் நீ ஒழுங்காருன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒழுங்கா இல்லாத இடத்துல தான் போய் ஒழுங்காருன்னு சொல்ல வேண்டியது. 3 பேர் இடத்துல இப்படி இருன்னு சொல்ல முடியாதான். யார் யார் சொல்லி சொன்னா, குழந்தைகளை இப்படி இருன்னு சொல்லக்கூடாதான். ஏன், அது நல்லது கெட்டது தெரிய வர என்ன பண்ணும், குழந்தை தானே விட்டுடுவோம், அதுக்கிட்டையும் கட்டளை போட முடியாது. 2வது, மனநோயால் பாதிக்கப்பட்டவன் வளர்ந்த பிறகு அவன் இடத்துல இப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ண சொல்லவும் முடியாது. அடுத்து ஞானி, அவருக்கும் இந்த கட்டளைகள் எதுவுமே இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை. அதனால தான் ஞானியை குழந்தைக்கு ஒப்பிடுவாங்க. பாலரோடு பயிப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்தம் செய்கை பராபரமே, செய் போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தோர் அப்படி சொல்லி வார்த்தார். அதுக்காக எல்லா குழந்தையும் எல்லா உண்மத்தர்களும் ஞானின்னு சொல்லக்கூடாது. அவருடைய போல இவ அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் சில நேரத்தில் பைத்தியக்காரன் ஒப்பிடுவான், சில நேரத்தில் என்ன உண்மத்தவத்து பாலவத்து சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவர் குழந்தையும் இல்லை, அவர் பைத்தியக்காரனும் இல்லை, அது போல அப்படி சொல்லி சொன்னார். சில நேரத்தில் நமக்கு அப்படி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக ஏன் இந்த மூவருக்கு விதி நிஷேதம் கிடையாதுன்னா, யாரிடத்தில் விதி நிஷேதம் செல்லும் என்றால், யாரிடத்தில் தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கின்றதோ அவரிடத்தில் தான் விதி நிஷேதம் செல்லும். தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லாத இடத்துல விதி நிஷேதம் செல்லாது. நம்ம இடத்துல என்ன, இப்போ ஒரு பசு இருக்குது, அதற்கு என்வி சாப்பிடுவோமா வெஜிடேரியன் சாப்பிடுமா எதுனா சாய்ஸ் இருக்கா? ஒரு புளி இருக்குது, அதற்கு புல்லை தான் நீ சாப்பிடணும்னு சொல்ல முடியுமான்னா, அது எப்போ அது சாப்பிட்றது தான் சாப்பிடும். யாருக்கு விதி நிஷேதம் சொன்னா, நமக்கு தான். மனிதர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, 2த்துலையும் சாய்ஸ் இருக்குது, எது வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நீ இதை தான் சாப்பிட்ணும், அதை தான் சாப்பிடணும், இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும்னு சொல்ல முடியும். தர்ம அதர்ம விவேகம் யாருக்கு இருக்கோ அவர்களிடத்துல தான் கட்டளையிட முடியும். தர்ம அதர்ம விவேகம் இல்லை, அவர் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஞானியர்கள் ஏற்கனவே அவர்கள் அந்த சொரூபமாக இருப்பதால் வேதமும் கூட அவர்களுக்கு கட்டளையிட முடியாது, அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது சொல்லி சொல்றார். அடுத்து இன்னொரு கருத்து இருக்கு, ஞானிகளுக்கு நான் செய்கின்றேன் என்ற கர்த்திருவம் இல்லை. ஆகையினால கர்த்திருவம் இல்லாத அவர்களுக்கு வேதமும் என்ன பண்ணாது, கட்டளை விதிப்பதில்லை. அவர்களுக்கு புண்ணிய பாவ பலனும் வருவதில்லை. யாருக்கு நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் புண்ணிய பாபம் வருகின்றது. ஞானிக்கு அந்த புண்ணிய பாவம் வருவதில்லை. அவன் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் செய்யல, அவன் மனதில் ஏதோ தோன்றி செய்தால் அது ஈஸ்வரனுடைய விபூதியாக எடுத்துக்கொள்கின்றோம். அவன் தவறே செய்ய மாட்டான். நல்லது செய்தால் புண்ணியம் வருமானா அதுவும் அவனுக்கு வராது. ஏன்னா கர்த்தத்துவமே இல்லை, ஏதோ செய்கிறான், பிராரப்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆக ஞானத்துக்கு பிறகு ஞானி எதையெல்லாம் செய்கின்றானோ அவனுக்கு பாப புண்ணியம் என்ற அதிர்ஷ்ட பலன் வருவதில்லை. ஏன் ஞானிக்கு விதி நிஷேதம் கிடையாது என்றால், யாருக்கு சாய்ஸ் இருக்கோ அங்கே தான் சொல்லி பார்த்து விட்டோம். ஆக ஞானி தன்னை அப்படி நினைப்பதில்லை. ஆகவே அவனுக்கு வேதமும் எந்த விதமான கட்டளையும் விடுவதில்லை. அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அடுத்து அவனுடைய மனதில் குண தோஷங்களும் இல்லை, அதிலிருந்து விடுபட்டவன். ஆகவே இருமையை கடந்தான். ஆக எதன் மூலமாக இருமையை கடந்தான் என்றால் ஞானத்தின் மூலமாக கடந்து விட்டான். அதான் சொல்ல ஆத்ம ஞானேன, ஆத்ம ஞானத்தின் மூலமாக இருமையை கடந்தவன், ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை புரிந்திருப்பவன், ஆத்மாவுடைய சத்தியத்துவத்தை நன்கு உணர்ந்திருப்பவன். ஆக ஞானத்தினால் இருமையை கடந்தவன். தோஷ புத்தி அவன் இடத்துல இல்லை, குணபுத்தி அவன் இடத்துல இல்லை. அவன் உயர்ந்த ஒரு மனநிலையில் ஞானத்தில் நிலை பெற்றிருக்கின்றான். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே தேறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியது தாய்மொழி சொல்லுவார். ஆமாம், இந்த ஞானிகளுடைய மனம் அப்படி இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்கு, ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக பகவான் போட்ட லாவையே என்ன பண்ணுறாராம், அதிலிருந்து நீ விடுபட்டவன்னு சொல்கிறார். யாருக்கு முழு விடுதலை உரிமை கொடுக்க முடியும்னா, யாரால் முழு கட்டுப்பாட்டோடு இருக்க முடியுமோ அவர்களுக்கு தான் என்ன பண்ணுவோம்,
முழு விடுதலையும் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன ஒன்றா செய்ப்பா அப்படின்னா என்ன ஒன்று அவர் செய்ய மாட்டார். அப்போ தான் அவர்களுக்கு நாம் முழு உரிமையை கொடுத்து வச்சுருக்கோம். அதுபோல் ஞானியும் அவனுடைய வாழ்க்கையை அப்படி இயல்பாக தர்மப்படி இருக்கும், ஞானத்தில் நிலை பெற்றிருப்பார். அவருக்கு இது எதுவுமே அப்ளை ஆகாது சொல்கிறார். அடுத்து 12வது ஸ்லோகத்தில் ஞானியினுடைய அந்தரங்கமான மனம் வர்ணிக்கப்படுகின்றது. ஒரு மணியாவது போது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த அந்தர்யோகத்தை ஞானியினுடைய இந்த ஞானத்தை எல்லாம் பெற்று நிலை பெற்ற ஞான நிஷ்டனுடைய அந்தரங்க மனம் எப்படி இருக்கும், அது யார் சொல்ல முடியும்? ஒரு ஞானியுடைய மனதை, அவருடைய அந்தரங்கத்தை யார் சொல்ல முடியுமா? அவரே சொல்லலாம். அது அதே போல ஞான நிஷ்டையுடைய இன்னொரு ஞானியால் தான் சொல்ல முடியும். அதையும் பகவான் சொல்லுவார். அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.